ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜாய்சி ததேயுஸ் குடும்பத்தினர். பெஞ்சமின் திருச்சி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, தப காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இந்நாளிலே நாம் கோபத்தின் விளைவாக நாம் சந்திக்கின்ற பல நிலைப்பட்ட மனநிலைகளை இறைவன் நமக்கு இன்றைய வார்த்தையின் வாயிலாக எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நாம் கோபப்படுகின்ற பொழுது அந்த இதயத்தை ஆண்டவருடைய அந்த சிலுவையினுடைய பாடுகளை நாம் காயப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீட்படைந்தவர்களாக வாழ வேண்டுமென்றால் கோபத்தை அகற்றி ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டளைப்படி வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இறைவனுடைய அருளை வேண்டுவோம். தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் தீய மனநிலை கொண்ட இதயத்துக்காகவும் உள்ளத்துக்காகவும் மன வருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்கா விழாவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால்
அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்ததால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பாசத்துக்குரிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்நாளிலே இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய மனநிலையில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது கோபம். எனவே அந்த கோபத்தை நாம் சற்று இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அமைதியின் சூழலில் வளரும் குழந்தைகள் அமைதியை கற்றுக்கொள்கிறார்கள் என்ற அந்த தொடக்கம் கோபம் என்பது ஒரு சங்கிலி தொடர் என்பதை அழகாக விளக்குகிறது. மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் 22 இயேசு குறிப்பிடும் 3 நிலைகள் ஒரு மனிதனின் கண்ணியத்தை நாம் எப்படி படிப்படியாக சிதைக்கிறோம் என்பதை காட்டுகின்றன. ஒன்று, மனதில் எழும் கோபம். இது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டது. இரண்டாவது, ராகா, வீணே, முட்டாளே, வீணான நேரத்தை செலவிடக்கூடியவர்களும் முட்டாளான மனநிலைகளோடு வாழக்கூடியவர்களும் இரண்டாவது மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவமதிக்கின்ற ஒரு நிலை. இது சங்கத்தின் விசாரணைக்கு உரிய ஒரு மனநிலையாக கோபமாக இருக்கிறது. மூன்றாவது, மூட நம்பிக்கை, மூடனே என்று சொல்லப்படுகிறது. ஒருவரை முழுமையாக இழிவுபடுத்துவது. இது ஹெகப் என்ற ஒரு நரக நெருப்புக்கு தண்டனைக்குரிய ஒரு கோபமாக இருக்கிறது. எனவே கோபத்தின் 3 நிலைகளை இயேசு இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இந்த 3 நிலைகளில் நாம் 3 நிலைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா, அல்லது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனநிலைகளோடு வாழப்படுகிறதா என்பதை சிந்திப்பதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது. கோபத்தின் உடல் நல பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கோபம் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு உடல் ரீதியான மாற்றமும் கூட. கோபத்தை முறையாக கையாளாவிட்டால் ஏற்படும் பாதிப்புகள் உடனடி மாற்றங்கள்: இதய துடிப்பு அதிகரித்தல், இரத்தம் அழுத்தம் உயர்தல், சுவாசம் வேகமடைதல். இரண்டாவது, நீண்டகால பாதிப்புகள்: தலைவலி, செரிமான கோளாறுகள், மூட்டு வலி, நரம்பு மண்டல பாதிப்புகள் மற்றும் மன அழுத்தம். நாம் எதற்கு கோபப்படுகிறோம் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நம்மை வாழ்வதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் எப்படி சிதைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தின் வழியாக நாம் சிதைத்து கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கோபத்தின் இறையியல் ரீதியாக நாம் கையாள வேண்டும். 5 படிநிலைகள் உள்ளன. 1, ஒப்புக்கொள்ளுதல். உங்கள் கோபத்தை இறைவனிடம் மறைக்காமல் உண்மையாக சொல்ல வேண்டும். இறைவனிடத்தில் நாம் உண்மையாக நாம் சொல்ல வேண்டும். 2வது, நிதானம் வேண்டும். கோபப்பட தாமதியுங்கள். அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகள் பின்னாளில் அது வருத்தத்தை தரும் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. 3வது, இறை நம்பிக்கை. கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை மாற்றுங்கள். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்கிறார் என நாம் நம்ப வேண்டும். 4வது, மன்னிப்பு, மனம் திரும்புதல். உங்கள் கோபத்தால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள். ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுங்கள், பாவ சங்கீதனத்தை பெறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 5வது, புதிய மேலாண்மை. உங்கள் கோபத்தை கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் ஒப்படையுங்கள். அவரே அவதியின் அரசராக இருப்பார். சிலுவை கோப மேலாண்மையின் அடையாளம். நீங்கள் குறிப்பிடுவது போல சிலுவையில் தொங்கும் இயேசுவை கோபத்தை வெல்வதற்கான நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் இழிவாக பேசியவர்களுக்காகவும் அவர் கோபப்படாமல்
தந்தையே இவர்களை மன்னியும் என்று வேண்டினார். நாம் கோபப்படும் போது சிலுவையை உற்று நோக்கினால் நம் அகங்காரம் குறைந்து அமைதி திறக்கக்கூடியதாக இருக்கும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நிலைகளை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது கோபம் நாம் ஏன் படுகிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து அந்த கோபத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் மனத்தாங்கல் நாம் வந்திருக்கிறோம். மனத்தாங்கல் இல்லாமல் அல்ல, எப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இருந்தாலும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் நம்மை இட்டு செல்கிறது. அது அப்படியே நாம் அதை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர நம்மை மாற்றிக்கொள்வதற்காக எதையும் செய்யவில்லை. எனவே கோபத்தை நாம் அகற்றி கொண்டு இறைவனுடைய அன்பில் வாழ வேண்டும். ஒரு கதை கூட இவ்வாறு சொல்லப்படுகிறது. சகோதரன் சகோதரி இருவர் வாழ்கிறார்கள். இருவருக்கும் சண்டை வருகின்ற பொழுது கோபத்தினால் பேசாமல் அவருடைய வாழ்க்கையை நிறைத்து விடுகிறார்கள். தங்கைக்கு கல்யாணம் ஆன பிறகு அவருடைய கணவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு தனி வீட்டிற்கு செல்கின்ற பொழுது இந்த கோபத்தினால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சகோதரன் அவன் பணக்காரனாக இருக்கிறான், இருந்தாலும் அவனாலும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. உடனடியாக தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது எத்தனையோ மருத்துவமனைகளை பார்க்கின்ற பொழுது அந்த சகோதரன் பங்கு தந்தையை சந்திக்கின்ற பொழுது பங்கு தந்தை சொல்கிறார், உன்னுடைய சகோதரின் இடத்துல நீ போயிட்டு உன் சகோதரி எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று பார்த்து அவளுக்கு தேவையானதை நீ உதவி செய்து விட்டு வா, பிறகு உன்னுடைய வீட்டிற்கு போ என்று சொல்கின்ற பொழுது அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரி அவருடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, பிள்ளைகள் எல்லாம் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய சகோதரியை சந்திக்கின்ற பொழுது ஒரு மட்டில்லா மகிழ்ச்சியை கொள்கிறார். வாங்கி கொடுத்து தன்னுடைய சகோதரியிடத்தில் ஒரு மகிழ்ச்சி கொள்கின்ற பொழுது சகோதரனுடைய மகன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த மகன் அவன் மீண்டும் உயிர் பெறுகிறான். அவனுடைய நோய்கள் எல்லாம் நீங்கப்படுகிறது. அப்பொழுது அவன் தன்னுடைய சகோதரியின் இடத்துல, நான் இத்தனை ஆண்டுகள் நம்முடைய கோபத்தின் வழியாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நமக்கு ஏற்பட்ட நோய்களின் விளைவாக நாம் கஷ்டப்பட்டோம். இப்பொழுது நாம் ஒன்றாக அன்போடு நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மிலும் நம் குடும்பத்திலும் பிறக்கின்ற பொழுது என்னுடைய மகனும் பிழைத்து கொண்டான், நீனும் நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்மில் உருவாக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சரியான ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வாழ்வு நம்மில் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய வாழ்வை இறைவன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கோபத்தை நீக்கி இறைவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்மில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும், இறை ஆசிர் இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய அருளை வேண்டுவோம், அன்னையினுடைய ஆசிரை பெறுவோம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இவ்வழி பொருட்களால் எங்களை மோடு ஒப்புரவாக்கவும்
உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் நாங்கள் ஏற்றருள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றி நீர் திருவுளமானீர். யாகவே எண்ணற்ற வானதூதரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அப்படி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உமது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உன்னோடு வாழும் இயேசு, நீ அவரோடு வாழ விரும்புகிறாயா? உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் அமைதியை ஏற்படுத்தி கொண்டு வா என்று சொல்லுகிறார். உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நம்புவோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் அறை நிகழ்வின் பங்கேற்பார்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புற வாழ்வுக்கு பயன் அளிப்பது போல அவர்களின் அக வாழ்விலும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜாய்சி ததேயுஸ் குடும்பத்தினர். பெஞ்சமின் திருச்சி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி